அத வாங்கி தின்ன எங்க வாழ்க்கை கொலநாசம். போதுமாடா உங்களோட இலவசம், அத வாங்கி தின்ன எங்க வாழ்க்கை கொலநாசம். பள்ளி கூட இடிஞ்சு விழுந்து பிள்ளை சாகுது, அட வீடு கூட இல்லாமத்தான் சனங்க நோவுது. அமைச்சருக்கு மருத்துவம் அப்பளோ இருக்குது, பாவப்பட்ட எங்க உசுறு அப்பளமாகுது. நித்தம் நித்தம் போராட்டமா மண்ட காயுது, விளைஞ்ச பயிர் முளைச்சு இங்கே வீணா போகுது. மலைய வெட்டி லாரியில மண்ணா போகுது, மண்ணா போன மண்ணனால மக்க தேம்புது. காடு கடல் வேலையினா துரத்தி அடிக்கிறான், ஏன்னு கேட்க நாதி இல்ல சுட்டு தள்ளுறான். 10 லட்சம் கோடியில கடன் கிடக்குது, விலைவாசி ஏத்தி விட்டு அரசு சிரிக்குது. அட 10 லட்சம் கோடியில கடன் கிடக்குது, விலைவாசி ஏத்தி விட்டு அரசு சிரிக்குது. போதுமாட்டா உங்களோட இலவசம், அத வாங்கி தின்ன எங்க வாழ்க்கை கொலநாசம். சீமானோடு கை கோர்த்து தலையெழுத்த நீ மாத்து, விவசாய சின்னத்துல ஓட்டு போட்டு நாட்டா மாத்து. சீமானோடு கை கோர்த்து தலையெழுத்த நீ மாத்து, விவசாய சின்னத்துல ஓட்டு போட்டு நாட்டா மாத்து. நமது சின்னம் விவசாயி. விவசாயி சின்னத்திற்கு வாக்களிப்போம், வருங்கால தலைமுறைக்கு வாழ்வளிப்போம். தன்னலமற்ற அன்பான சர்வாதிகார முறையை இங்கே என்ன என் பிள்ளைகள் கற்றுக்கொள்ள என் பெற்றோர்கள் குறைந்தபட்ச ஜனநாயகத்தை நிறைவேற்ற இங்கே குறைந்தபட்ச சர்வ ஜனநாயகத்தை நிறைவேற்ற இங்கே அதிகபட்ச சர்வாதிகாரம் தேவைப்படுது. கீழ்ப்படிய கற்றுக்கொள்ளாதவன், கைகட்டி வேலை செய்ய தயாராக இல்லாதவன் கை நீட்டி கட்டளிடுகிற தகுதியை பெற மாட்டான். தன்னை தாழ்த்தி கொள்ள தயாராக இல்லாதவன் ஒருபோதும் தலைமை ஏற்கிற தகுதியை பெற மாட்டான். கற்றுக்கொள்ள இயலாதவன் கற்பிக்கிற ஆற்றலை பெற மாட்டான். புரியுதா? படிக்க இயலாதவன் படிப்பிக்கிற ஆற்றலை பெற மாட்டான். எது ஒன்றையும் இழக்காதவன் பிரிதொன்றை அடைய முடியாது. இந்த அடிப்படையில் நம்ம ஆட்சியை கட்டமைக்கிறோம். எப்படி? இவர் அதை சொல்லிட்டேன், அதுதான் உனக்கு அந்த தத்துவமா சொன்னதை அப்படி போட்டிருக்கேன். வேக கட்டுப்பாடு எப்படின்னு சர்வாதிகம். இப்போ 60 ஐரை மாத்திரை, அதாவது கிலோமீட்டர், ஆங்கிலத்தில் கிலோமீட்டர், நம்ம இதில் ஐரை மாத்திரை. இந்த வேகத்தில் போகணும்னு அதை போக்குவரத்துலையும் காட்டுவேன், காவல்லையும் காட்டுவேன், நீ பார்ப்பேன். இது வளைவு போட்டுருவேன், இங்கெல்லாம் கருவி வச்சிருவேன், சிசிடிவி கண்காணிப்பு. நீ 60 ஐரை மாத்திரை கிலோமீட்டர் தான் போகணும்னு வளைவு சொல்லிக்கிட்டே இருக்கும். இங்கே ஒரு குரல், அன்பான பயணிகள் கவனத்திற்கு 60 ஐரை மாத்திரை வேகத்தில் தான் நீங்கள் பயணிக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம். மீறினால் தண்டனைக்கு ஆளாவீர்கள். சொல்லிக்கிட்டே இருக்கும். நீ எவன் பார்க்கறான்னு நினைச்சு ஒரு 1/2 கிலோமீட்டர் அப்படி கூட போயிட்டு வச்சுக்கோங்க, அடுத்த இடத்துல உன்னை குறுக்க வந்து கை கட்டிடுவாப்ல. ஒரு 1/2 கிலோமீட்டர் அப்படி போயிட்டீன்னு வச்சுக்க, தம்பி இங்க வாங்க, நீங்க தானே? இல்லை நான் இல்லையே. அங்கிருந்து அந்த அந்த இடத்துல இருந்து இங்கே படம் வந்திருக்கும். இந்த வண்டி, இந்த வண்ணம், இந்த எண்ணு இந்த வந்துகிட்டு இருக்கான், இவன் கொஞ்சம் விதியை மீறிட்டான், குறுக்கு வந்துடுவாப்புல. நீங்க தானே? இல்லையே. காணொலி இதுதானே? ஆமா. நீங்க வேகமா வந்ததுக்கு ஒரு 1000 தண்டம், போய் சொன்னதுக்கு ஒரு 1000 2000 தண்டம். உங்க ஓட்டுநர் உரிமை கொடுங்க கரகரன்னு ஒரு கையெழுத்து போடுவாப்புல. இந்த மாதிரி 6 தடவை தவறை பண்ணி நீ கையெழுத்து போட்டாருன்னு வச்சுக்கோங்க, உங்க உரிமத்தை கொடுங்க, கிழிச்சு தூர போட்டு வண்டியை உருட்டிட்டு போங்கன்னு போயிடுவாப்ல. சிங்கப்பூர் 12 தவறுகளை பொறுக்குது. உன் பிள்ளை உன் உடன் இருந்தவன் 6 தவறுகளைத்தான் பொறுப்பேன். அதுக்கு மேல வாழ்நாள்ல எப்பவுமே நீ வண்டி ஓட்ட முடியாது. வீட்டில் வச்சு தொடச்சி பூஜை தான் பண்ணணும். ஒழுங்குக்கு வரமாட்டா இல்லைன்னா பார்த்துக்க. இப்போ அந்த 20 கிராம மக்களின் பார்க்காம 6-7 மாவட்டத்தை வாழ வைத்தான் நம் தாத்தை காமராஜ். இது கேரளா. இந்த மலை கேரளா. இந்த மலை 3-4 கிலோமீட்டருக்கு குறுக்களவில். இதை குடஞ்சு அந்த பக்கம் தண்ணி கிடக்கு வீணா. இதை உள்ள போய் குடஞ்சு எடுத்துக்கிட்டு வந்துட்டா தண்ணியை கோயம்புத்தூர்ல பொள்ளாச்சி பகுதியில் இருக்கிற 1 லட்சம் 2 லட்சம் ஏக்கரை
விளைநிலங்களை வாழ வச்சிடலாம். என்ன பண்றதுன்னு தெரியல. இன்னைக்கு இருக்கிற அறிவியல் தொழில்நுட்பம் தாத்தாட்ட இல்ல. இருந்தா இன்னைக்கு நிறைய எந்திரம் இருக்கு, அப்படியே பிளேடு இதெல்லாம் இருக்கு, சர 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 சரன்னு அறுத்து ஒரு வாரத்துல வெளியே தள்ளிடுவான். பொக்களின் இருக்கு, உள்ள எடுத்துட்டு வந்துடுவான். அன்னைக்கு நாட்டு வெடிகுண்டும் சிறு கடப்பாறையும் சுத்தியும் சம்மட்டியும் தான் இருந்துச்சு. அதை வச்சுதான் 4-5 கிலோமீட்டர் உள்ள போக முடியும். போய் உடச்சி எடுத்துட்டு போயிட்டா அங்கிருந்து தண்ணியை கொண்டு வந்துடலாம். இவன் என்ன செஞ்சிருப்பாருன்னு நினைக்கிறேன்? போய் திரும்பி வரலைன்னா பிணம், திரும்பி வந்தா பணம். இப்போ குறைஞ்சது 300-400 பேர் செத்துருப்பான், உயிரை கொடுத்துருப்பான். அவன் உயிரை கொடுத்து 2 லட்சம் 3 லட்சம் ஏக்கரை இன்னைக்கு வாழ வச்சுக்கிட்டு விளைய வச்சுக்கிட்டு இருக்கான்னா, அந்த செயலை நம்ம தாத்தன் துணிஞ்சு எடுதான் பாரு. கனால்னு இன்னைக்கு ஆலியார் அணை இருக்குன்னா அது நம்ம தாத்தன் கட்டுனது. இன்னைக்கு பல மாவட்டம் அந்த இடத்துல பல ஏக்கர் நிலம் செழிப்பா வளருதுன்னா நம்ம தாத்தன் கட்டுனது. அவன் இதை பொருள்படுத்தாம கட்டின செயலுக்கு பெயர் தான் தன்னலமற்ற அன்பான சர்வாதிகாரம். எப்படி செய்தார் பாரு. அந்த பக்கம் இருக்கு தண்ணி, மலையை குடைஞ்சு கொண்டு வரணும். இப்ப இந்த எந்திரம் இல்ல, இப்ப இந்த எந்திரம் அப்ப இல்ல. என்ன இருக்கு? இது கூட இல்ல, பெட்ரோமேக்ஸ், இந்த அரிக்கன் விளக்கு அதான் இருக்கு, தீப்பந்தம் அதான் வச்சு சுத்தியலு இந்த நாட்டு வெடிகுண்டை வச்சு உடைச்சு 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 எடுத்து எடுத்து பல காலங்கள் வேலை செஞ்சு அந்த பக்கம் இருந்த தண்ணியை கொண்டு வந்துட்டாப்ல. கொண்டு வந்து அந்த கனால் வழிய ஆலியார்ல அணையை கட்டி இன்னைக்கு அவன் பாரு இன்னைக்கு எத்தனை நிலத்தை செழிக்க வச்சிருக்கான்னு பாரு. அந்த செயலுக்கு பேர் தான் தன்னலமற்ற அன்பான செல்வார். இவர் யாரு? மாசெத்துங். மாசெத்துங் சீன புரட்சியாளர், உனக்கு தெரியும். மாவோன்னு செல்லமா சொல்றான். இவன் சீனாவின் கதிர் மஞ்சள் நதி. அந்த புரட்சியாத செஞ்சனை படையை நடத்தி போகும்போது நிறைய பேர் இறந்து போறாங்க. அப்ப அவரு இறந்தவர் போக இருப்பவர் முன்னேறுகன்னு போய் அங்க பாரு இதே மாதிரி மலையை தகர்க்கிறாரு. இது மஞ்சள் நதி, சீனாவை வளப்படுத்துகிற மஞ்சள் நதி. என்ன பண்றாரு? அன்னைக்கு அந்த மலைக்கு முன்னாடி போய் நிற்கும் போது மக்கள் கேட்கிறாங்க, 1 லட்சம் பேர் தான் இருக்கும், இந்த மலையை எப்படி உடைக்கிறதுன்னு. அந்த தலைவன் சொல்றான், மக்கள் தாண்டா 1 லட்சம், கைகள் 2 லட்சம்டாங்கிறான். என்ன நம்பிக்கை விதைக்கிறான் பாரு. உடைச்சு திறந்து தண்ணியை கொண்டு வந்துட்டான். சீனா இன்னைக்கு வளமையா இருக்குன்னா அந்த மஞ்சள் நதி. சாலை இளந்திரையினர் பார்த்துக்க. இது யாரு? பேருந்து. 60 பேர் போறானா, 60 பேருக்கு பஸ் ஓட்ட தெரியும், பேருந்த ஓட்ட தெரியும். 60 பேர் சரிங்க இப்படி திருப்பி, ஐயா அப்படி போடுறியா, இப்படி போடியா, பிரேக்க போடு, லெப்ட்ல திருப்பு அப்படின்னா நீ ஊர் போய் சேர மாட்ட. 60 பேர் போனாலும் ஒரு டிரைவர், ஒரு கண்டக்டர், ஒரு ஓட்டுநர் தான் ஓட்டணும். புரியுதா? எல்லாருக்கும் ஓட்ட திரும்பி சரிங்க பிடிச்சி இழுக்கூடாது. அப்படி இழுத்தா என்ன ஆகும்? ஊர் போய் சேர மாட்ட. எங்க போவாயின் பாரு, பாரு எங்க போறாங்க. அதான் பாரு, ஆளாளுக்கு நீ கருத்து சொல்லி இருந்தீங்கன்னா இங்கதான் போவ. இப்ப கப்பல் 1000 பேர் பயணிக்கிற கப்பல் ஆனாலும் ஒரே ஒரு மாலுமி தான் ஓட்டணும். கப்பல் இருக்க எல்லாரும் பிடிச்சி திருப்பினா கப்பல் கரை போய் சேராது. இப்ப இந்த செயலை செய்யறவனுக்கு பேர் என்ன? தன்னலமற்ற அன்பான சர்வாதிகாரி. சிடான், பேசாம இருக்கணும், எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றான் பாரு. அதுதான் இவன். யார் தெரியுமா? எறும்பு மாதிரி நசிக்கிறவன் சொல்லாத, அந்த அளவுக்கு நீ பெரிய ஆள் கிடையாது. 6 கால் மனிதர்கள் ஐயா நக்கீரன் எழுதின புத்தகத்தை படி. பெரிய ஆளு. உலகத்துல முத விவசாயத்தை செஞ்சவன் அவன் தான், நீ கிடையாது. தெரியுமா தெரியாதா? அதெல்லாம் தனியா படிக்கணும், தனியா பேசுறேன். 1 கோடி எறும்புனாலும் ஒரே மூளையாத்தான் செயல்படும் பாரு. இங்கிட்டு இங்கிட்டுலாம் ஓடாது. ஒன்னே மாதிரி சாலையில குறுக்கு மறுக்குமா வண்டி ஓட்டாது. ஒரே எறும்பு, ஒரு முன்னாடி போற எறும்பு எந்த பாதையில போகுதோ அதே பாதையில தான் போகும். ஒரே முளையாத்தான். மரத்து மேல தான் போகும், பாறை மேல போனா, தண்ணிக்குள்ள எங்க போனா போகும், தரையில் போனா போகும், ஒன்னதான் போகும். அதுக்கு பேர் தான் ஒழுங்கு. அந்த ஒழுங்குக்கு பேர் தான் தன்னலமற்ற அன்பான சர்வாதிகார ஆட்சி. நான் சொன்னா நீ நம்ப மாட்ட. அதனால மதிப்பிற்குரிய பெருந்தகை துணை கூட்டிட்டு வரேன். இவர் பார்த்துக்க. நான் சொன்னா மதிக்க மாட்டேன். எங்க ஐயா சொன்னா மதிப்பேன். இப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, நம்ம இனத்தின் பெருமை மிகு அறிவின் அடையாளம், அறிவியல் அடையாளம். என் நாட்டு மக்கள் உலகில் எந்த நாட்டுக்கு போனாலும் அந்த நாட்டு சட்டத்திட்டத்தை அப்படியே கடைபிடிக்கிறார்கள். சாலை வீதி, குப்பையை இங்கே போடாதீர்கள், இங்கே சிறுநீர் கழிக்காதீர்கள், தண்ணீரை வீணாக்காதீர்கள், போக்கு எல்லாவற்றையும் அப்படியே கடைபிடிக்கிறார்கள். ஆனால் அதே என் நாட்டு மக்கள் சொந்த நாட்டிற்கு வந்தால்
இதில் எந்த விதியையும் கடைபிடிப்பதில்லை. அதற்கு காரணம் என் நாடு கொடுத்திருக்கிற அளவு கடந்த சுதந்திரம். இப்பதான் உங்க மகன் என்ன போடுறேன், கட்டுப்பாடற்ற சுதந்திரமும் சுதந்திரமற்ற கட்டுப்பாடும் ஆபத்தானது. புரியுதா உனக்கு? நான் என்ன சிரம் பாருங்க. இப்ப அவர் எப்படி சொல்றாரு, நான் ஐயா இங்க பாரு, உலகத்துல மலேசியா போ, சிங்கப்பூர் போ, துபாய் போ, சவுதி போ, இல்ல அமெரிக்காவோ ஆஸ்திரேலியாவோ, அந்த நாட்டுல என்ன விதியோ அப்படியே கடைபிடிப்பேன். ஒழுக்கமா இருப்பேன். மேட்டுப்பாளையம் இருந்து போனவன அப்படித்தான் இருப்பான், சூலூர்ல இருந்து போனவன அப்படித்தான் இருப்பான். புரியுதா? புரியுதா? தொண்டமாலை இருந்து போனவன் அப்படித்தான் இருப்பான், தொண்டாமத்துல இருந்து போனவன் ஒழுங்கா இருப்பான். சொந்த நாட்டில் பாரு, நடு சாலையில ஒண்ணு கடிச்சிட்டு இருப்பேன், வீர் போத்தல குடிச்சிட்டு ரோட்ல போட உடச்சிட்டு போவேன், குறுக்கு மறுக்குமா பைக்க போய் அப்படி முன்னாடி நிறுத்துவேன். புரியுதா? பாரு என்னென்ன சேட்டை பண்ணுவாங்க பாரு. குப்பையை எப்படி போடுவேன், அப்படியே குப்பை கூட இருக்குல்ல அதுல போட வேண்டியதானே, வெண்ணெய் கீழே போடுவாப்ல, மாடியில் இருந்துக்கிட்டு அப்படி தூக்கி போடுவாங்க குப்பையை. உன் மகன் ஆட்சிக்கு வந்தவன என்ன பண்ணு தெரியுமில்ல, வீட்டை மட்டும் எட்டி பார்க்க மாட்டேன், வீட்டை விட்டு வெளியில வந்தேன்னா 2 கண்ணு உன்னை பார்த்துக்கிட்டே வரும். பொம்பளை புள்ளைய கேளி பண்ண, தாலி அறுத்த, பைய அறுத்த, சேட்டை பண்ணான்னு வச்சுக்க, நான் சொன்னா நீ நம்ப மாட்ட. அதனால மதிப்பிற்குரிய பெருந்தகை துணை கூட்டி வரேன், இவர் பார்த்துக்க. நான் சொன்னா மதிக்க மாட்டேன், எங்க ஐயா சொன்னா மதிப்பேன். இப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, நம்ம இனத்தின் பெருமை மிகு அறிவின் அடையாளம், அறிவியல் அடையாளம். என் நாட்டு மக்கள் உலகில் எந்த நாட்டுக்கு போனாலும் அந்த நாட்டு சட்டத்திட்டத்தை அப்படியே கடைபிடிக்கிறார்கள். சாலை விதி, குப்பையை இங்கே போடாதீர்கள், இங்கே சிறுநீர் கழிக்காதீர்கள், தண்ணீரை வீணாக்காதீர்கள், போக்கு எல்லாவற்றையும் அப்படியே கடைபிடிக்கிறார்கள். ஆனால் அதே என் நாட்டு மக்கள் சொந்த நாட்டிற்கு வந்தால் இதில் எந்த விதியையும் கடைபிடிப்பதில்லை. அதற்கு காரணம் என் நாடு கொடுத்திருக்கிற அளவு கடந்த சுதந்திரம். இப்பதான் உங்க மகன் என்ன போடுறேன்,